வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 15,000 ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 15,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைலை கொடுக்குறாங்க. அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். 15,000 ஒரு கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை கேமராக்காக தான் ப்ரோ நான் ஒரு மொபைல் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை ஆல்ரவுண்டராக ஒரு மொபைல் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம். வீடியோ பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். டைம் நல்லாவே சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் இன்ஃபினிக்ஸ் நோட் 50s அப்படின்ற ஒரு மொபைல் தான். ஏப்ரல் 18, 2025 லான்ச் பண்ண மொபைல். இங்கே கர்வ்டு AMOLED டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்பொழுது. 64+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் OS கொடுத்துருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. பட் இதுவும் சலைச்சதில் இதுவும் சூப்பரான ப்ராசஸர் தான். 6,77,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸை வாங்கியிருக்கு. 10 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. JBLோட டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்களாமா. மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜேக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை மக்களே. 8GB 128GB 2 பேர்ஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்குமே நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்டு இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் வேல்யூ அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவான பிராண்ட் வேல்யூ தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவானு பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. ஸோ சூப்பரான டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்கல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. அதே சமயம் டாப் நாச்சாக இருக்கணும்னு சொல்லிட முடியாது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் மக்களே. 6,70,000 கிட்ட நமக்கு 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜோட 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் நத்திங்கோட டிசைன் நமக்கு ஒரு யூனிக்னஸை தரும். அண்ட் பேக் டோர்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் SD ஸ்லாட்டை தவிர்த்து மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாகவே நான் பார்க்குறேன். 6GB RAM 128GBயோட 16,000 சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 16,000 சார்ஜர் தராமல் லான்ச் பண்ணுறாங்களே, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குன்றது ஸ்டார்டிங்கில் என்னோட கருத்து தான் இருந்தது. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் வைக்கிறாங்க மக்களே. ஸோ அது என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்பிளே, டிசைனு அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம்.
அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க, வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். ஸோ மற்றபடி இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நத்திங்கோட யூஐ ரொம்ப க்ளீனாக இருக்காமல் நிறைய பேர்கிட்ட இருந்து சஜஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஐ உங்களுக்கு முக்கியம்னாலும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் மக்களே. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோட இந்த மொபைலோட ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை கையோடு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Vivo T4X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches Full HD + 120 Hz refresh rate கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. 50+2 என்ற dual கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் கொடுக்கல. அதோட நெகட்டிவ் தான் 8 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். மற்றபடி இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2+3 years ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வருவாங்களாமா. அண்ட் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்து விவோ இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. 7,10,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸும் வருது. இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 6500 mAh பேட்டரி கொடுத்தும் நம்ம ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டரை கொஞ்சம் ஸ்லிம்மாகவே வச்சுருக்காங்க. 8.1 mm தான் திக்னஸ் வருது. ஸோ விவோவுக்கு ஒரு சின்ன பாராட்டு. 6GB 128GB வேரியண்ட்டை 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் இருக்குது, பட் 3.5 mm ஜாக் கூட இல்லை. அண்ட் SD கார்டு சப்போர்ட்டுமே இல்லை. ஓகே, இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது கண்டிப்பாக இதனோட பேட்டரி சொல்லுவாங்க. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா நான் சொல்லுவேன். அண்ட் AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸை இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்லேயே கொடுக்குறதால ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்ன்றது நம்ம டிஸ்பிளேயில் பண்ணி ஆகலாம். அண்ட் செல்ஃபி கேமரா எனக்கு தெரிஞ்சு 16 MP கொடுத்துருக்கணுங்க. அது கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும், ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட Realme Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே Full HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கேமிங் மொபைல்ன்றதால கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். டே லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது நெகட்டிவாக தான் பார்க்குறேன். என்னதான் கேமிங் மொபைலாக இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. Android 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேமிங்க்கு சூப்பராக இருக்குது. LPDDR4X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருந்ததால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 7,25,000 பக்கம் 102 ஸ்கோர் வந்தது. ஸோ இதன் வயசே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைப்ரிட் SSD சப்போர்ட், 3.5 mm ஆடியோ ஜாக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை தான் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்தாங்க. 17,000 சேல் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் எப்பயுமே நமக்கு சேல் இருந்துருக்கு. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, பேட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் சாம்சங் F55 அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை சாம்சங் M55 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சேம் மொபைல் தான், பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, Full HD+ ரெசல்யூஷனோட. அண்ட் 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்னாவே டிஸ்பிளேயில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லை. பட் காம்படிட்டிவ் பிராண்டில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே இல்லை.
பட் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் சொல்ல முடியும். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் மாதிரி நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி சூட் ஆகலாம். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 5,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு 20,000 தான் லான்ச் ஆகிட்டு இருக்குது, ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதனோட ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கேமராவை நம்ம சொல்லலாம். பிகாஸ் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 4K வீடியோ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவும் சொல்ல முடியல, நிறைய சமயம் பெரிய நெகட்டிவும் நம்மளால் சொல்ல முடியல மக்களே. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங்கோட பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மக்களே. இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை Android 15ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட வர வேண்டியது 14ஓட வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7ஓட ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Realme P3 தான். இந்த மொபைலை March 19, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inch Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ஆஃபர் ஷேட் இருக்குது நண்பா. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 7 லட்சம் அந்த மாதிரியான ஸ்கோர்ஸை பெற்றிருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு.
ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்கிறது ஒரு சூப்பரான பாசிட்டிவான விஷயம். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜேக்கும் இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம். அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கிறது ஒரு சூப்பரான பாசிட்டிவான விஷயம். அண்ட் டிசைனுமே இங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல கேமராவில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக இந்த மொபைல் எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் ரியல்மி கிட்ட இருந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்ற முடிவை எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.